வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு டே 11ல இருக்கோம். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில சின்னங்கள். ஓகேங்களா? சின்னம் அப்படின்னாவே ஆக்சுவலா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இருக்கும். நம்ம எல்லா ஸ்டேட்டுக்குமே பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்னத்தை வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நேஷனல்னு பார்த்தோம்னா நம்ம நேஷனல் ஃப்ளவர் இருக்கு, நேஷனல் அனிமல் இருக்கு. அதே மாதிரி நேஷனல் அது இப்போ பீகாக், எலஃபண்ட் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. அது மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சின்னங்கள்லாம் இருக்கு. அந்த சின்னன்றது என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இந்த தமிழ்நாடு மாநில சின்னங்கள் அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான டாபிக். ஓகேங்களா? அதனால அந்த தமிழ்நாடு மாநில சின்னங்கள் என்னென்னன்றத நம்ம பின்னாடி இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். வாங்க போவோம். சரி, ஓகே. இதுதான் இன்னைக்கான டாபிக். தமிழ்நாடு மாநில சின்னங்கள். வாங்க. இப்ப பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சின்னம் தமிழ்நாடோட அதிகாரப்பூர்வ முத்திரை அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ முத்திரை அப்படின்னும்போது, இப்ப ஒரு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாலுமே சரி, ஒரு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு நோட்டீஸ் வந்தாலுமே சரி, அந்த கவர்ன்மெண்ட்டுக்கான முத்திரைன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த முத்திரை நம்ம கவர்ன்மெண்ட் எத அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். ஓகேங்களா? இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தான் நம்ம தமிழ்நாடோட அதிகாரப்பூர்வ சின்னமா நம்ம கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கோபுரம்னு உங்களுக்கு எந்த எம்பையர் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஜயநகர எம்பையர், விஜயநகர அரசர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்க தான் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கோபுரங்களை கட்டி இந்த கோபுரம் அப்படின்ற ஒரு முறையை ரொம்ப ஃபேமஸ் படுத்தினது யாருன்னு பார்த்தா அந்த விஜயநகர எம்பையர் தான். ஓகேங்களா? அந்த விஜயநம்பர் எம்பையர்ல தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த கோபுரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை அதிகாரப்பூர்வ முத்திரையா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாநில மலர். இப்போ நம்ம நேஷனல் ஃப்ளவர்னு பார்ப்போம்ல இந்தியால, லோட்டஸ்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு மலர் இருக்கு. அந்த மலர் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த செங்காந்தள் மலர். அப்படி இல்லைன்னா அதோடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கார்த்திகை மலர்ங்களா. அப்ப தமிழ்நாடோட மலர்ன்னு கேட்கும்போது ஒண்ணு செங்காந்தள் மலர், அதோடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கார்த்திகை மலர். அடுத்து மாநில மரம். ஆக்சுவலா இந்த மாநில மரம் எதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த பனை மரம் அப்படின்றதான் மாநில மரமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பனை மரம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வெயில் காலமா இருக்கட்டும், ஒரு மழை காலமா இருக்கட்டும், அந்த பனை மரம்ன்றது அவ்வளோ ஒரு மாதிரி நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உடையது. அப்படிதானே? அதனால இப்ப அதே மாதிரிதான் நம்ம கவர்மெண்ட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே, எந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் எடுத்துப்போமே. கொரோனா டைம் பீரியட்ல பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாங்களே. அது மாதிரி தான் ஒரு இண்டிகேஷனா வச்சு ஒரு பனைமரம் எவ்வளோ தாங்கி நிலைத்து நிற்குதோ, அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எல்லா ஒரு சுச்சுவேஷன்ல மீண்டு வருவோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா தான் இந்த பனைமரத்தை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா மாநில நாட்டியம். நாட்டியம்னாவே நமக்கு கண்டிப்பா தெரியும். பரதநாட்டியம். ஓகேங்களா? பரதநாட்டியம்ன்றது நம்ம தமிழ்நாடுடைய அந்த பாரம்பரிய கலை. அந்த காலத்துல இருந்தே பார்த்தோம்னா அந்த பரதநாட்டியம்ன்ற ஒரு கலை இன்று வரையுமே நிலைத்து நிற்குது. அதனாலதான் நம்ம தமிழ்நாடோட அந்த நாட்டியம் எதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்னா இந்த பரதநாட்டியம். நெக்ஸ்ட் மாநில விளையாட்டு. மாநில விளையாட்டு அப்துல்ல நமக்கு தெரியும். ஓகேங்களா? மாநில விளையாட்டுனா தமிழனுடைய பாரம்பரியம் அப்படின்னு பார்க்கும்போதே கபடி. ஓகேங்களா? அது அப்பத்துல இருந்து சின்ன வயசுல நம்மலாம் கூட விளையாடி இருப்போம். அப்ப இந்த சின்ன வயசுல பக்கத்துல இங்கெல்லாம் விளையாடிட்டு இப்ப பார்த்தோம்னா ஒரு நேஷனல் கேம்ல அளவுக்கு அது டெவலப் ஆயிருச்சு கபடின்றது. அப்ப நம்ம தமிழ்நாட்டோட பெருமை பாருங்க எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப இந்த மாநில விளையாட்டு எப்ப எதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா கபடி. அப்படி இல்லை அதோடைய இன்னொரு பெயர் எதுன்னு பார்த்தோம்னா சடுகுடு அப்படின்வாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாநில பறவை. மாநில பறவைன்றத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மரகத புறா. ஓகேங்களா? அதோடைய இன்னொரு பெயர்னு பார்க்கும்போது பஞ்சவர்ண புறா. மரகத புறா அப்படி இல்லைன்னா பஞ்சவர்ண புறா. இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட மாநில பறவை அப்படின்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாநில விலங்கு. மாநில விலங்கு அப்படின்னு இப்ப நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவோட விலங்குன்னு பார்க்கும்போது புலின்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல மாநில விலங்கு எதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நீலகிரி வரையாடு, நீலகிரி தாருன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஓகேங்களா? நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடை ப்ரொடெக்ட் பண்ற விதமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைம் பீரியட் பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்க பக்கத்துலயே சும்மா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டைம் பார்த்தோம்னா 2021ல இருந்து 2027.
ஓகேங்களா? இந்த டைம்க்குள்ள அந்த நீலகிரி வரையாட வந்து நல்லா ஒரு புரொடெக்ட் பண்ணி, அதுக்கான இனப்பெருக்க காலத்தெல்லாம் குடுத்து, அதுக்கான டைம் பீரியட் குடுத்து, அந்த விலங்க வந்து நல்லா புரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கணும் அப்படின்றத ஒரு மோட்டிவோட நீலகிரி வரையாட வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட் மாநில வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சின்னு பார்க்கும்போது தமிழ் மறவன் அப்படின்ற ஒரு பூச்சி. அதோடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஏமன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? இந்த வண்ணத்து பூச்சியை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்ப அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2019. அதையும் நோட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுவும் முக்கியம். இது நம்ம மாநிலத்து வண்ணத்து பூச்சி என்னன்னு கேட்கறவங்களுக்கு வந்து அது எப்ப அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு 2 நிமிஷம் ஆகாதுல்ல. அதனால அது பக்கத்திலேயே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2019 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ் மறவன் அப்படிலாம் ஏமன். இத வந்து நம்ம மாநில வண்ணத்து பூச்சியா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து மாநில பழம். மாநில பழம்ன்றது எதை சொல்றாங்கன்னா பலாப்பழம். இந்த பலாப்பழத்துடைய கேரக்டர் என்ன? பொதுவான்னு பார்த்தா வெளிய வந்து ஒரு முள் தோற்றத்தோடையும், உள்ள வந்து தித்திப்பாவும் இருக்கும்ல. அதே மாரி தான் நம்ப அதுதான் பனை மரத்துக்கு சொன்னது மாரி தான். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணி வெளிய எங்களால வர முடியும். எங்களால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனுக்காக பலாப்பழத்த வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து மாநில பாடல். மாநில பாடல் நமக்கு தெரியும். அப்சல்யூட்லி நம்ம வந்து எல்லா பிரேயர்லயுமே பாடியிருப்போம். எல்லாமே படிச்சுட்டு வரும்போது எல்லா ஸ்கூல்லயும் பார்த்தா இந்த பிரேயர் இல்லாம வந்து இருக்கவே இருக்காது. என்ன பார்த்தோம்னா, "நீராறும் கடல் உடுத்த பாடல்" யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தா, மனோன்மணியம் பெ. சுந்தரனார். ஓகேங்கப்பா. இன்னைக்கான டாபிக் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.